வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஆண்டவனோட அனுகிரகத்தால் எல்லாருமே சந்தோஷமாக நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போகிற பதிவுன்னா ஆடி மாதத்தில் நிறைய நம்ம அபிராமி அந்தாதி தினந்தோறும் நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவனோட அனுகிரகத்தாலும் உங்களோட ஆதரவுனாலே அது நல்லாவே போய்கிட்டு இருக்குது. தினந்தோறும் நான் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு அதை ரிலீஸ் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் அபிராமி அந்தாதியை விட ஒரு சிறந்த பாராயணம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எது அம்பிகைக்கு போற்றுதலாக இருந்தாலும் அது நல்லது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதம் ஆடிப்பூரம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். யாருக்கு? அம்பிகைக்கும் இது விசேஷமான நாள், நம்மளோட ஆண்டாள் நாச்சியார் அவங்களுக்கும் இது விசேஷமான நாள். அதாவது சைவ பிரியர்களும் வைணவ பிரியர்களும், அதாவது நான் சொல்கிறேன் சைவ சமயத்தை கொண்டாடுபவர்களும் வைணவ சமயத்தை கொண்டாடுபவர்களுக்கும் மிக சிறந்த ஒரே நாள் எதுன்னா அது இந்த ஆடிப்புறம் தான். ஸோ இதில் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம், இதோட பலன்கள் என்ன, எப்படி வீட்டில் வழிபாடு பண்ணுறது, எப்படி கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணணும், அதை பற்றின ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பூர நட்சத்திரம் 27ஆம் தேதி மாலை 6:55 ஆரம்பிச்சுட்டு 28ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. நாம இந்த நேரம் தான் நமக்கு இது வழிபடுற நேரம்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி காலை 6லேருந்து 7:20 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு நேரம் சொல்றேன், 9:10 10:20 வரைக்கும் கூட பண்ணலாம். உங்க குல விளக்கப்படி சில பேர் மாலையில கூட இதை வழிபாடு பண்ணுவாங்க, அப்படியும் வழிபாடு பண்ணலாம், தப்பு இல்லை. மாலைனா 6 மணிக்கு மேலதான் இதுல, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 6 மணிக்கு மேல ஆடிப்பூரம் இது என்ன, ஏன் சைவ சமயர்களுக்கும் இது சிறந்த நாள், வைணவருக்கும் சிறந்த நாள்னா, அம்பிகை இருக்காங்க இல்லையா, நம்ம ஆம்பாள் ஆதிபராசக்தி, அம்பாள் அவதரித்ததும் ஒரு ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருநாளில் தான் அவதரித்தாங்க. அது ஒரு கணக்கு. அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் பூலோகத்தில் அவதரித்ததும் ஆடிப்பூரம் தான். ஸோ இது ரெண்டுமே ஆடிப்பூரங்கிறனால தான் சைவம் சிவபெருமான் அம்பாளை கும்பரவாளுக்கும் அது ரொம்ப சிறந்த நாள். அதே மாதிரி நம்ம மகாலட்சுமி பெருமாளை வழிபடுறவங்களுக்கும் நம்ம பூமி தேவி தாயார் அவதரித்தது பூலோகத்தில் அவதரித்தது இந்த ஆடிப்பூர திருநாள் தான். சரி, இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு, இதோட வரலாற்று கதை என்னன்னு பார்ப்போம். அதாவது அம்பாள் அவதரிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் அசுரர்களை வதம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணுன்றதுனால தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்பாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பாலபிஷேகமும் எடுப்பாங்க, அதே மாதிரி அம்பாளுக்கு வளகாப்பும் செய்வாங்க. என்னங்க அம்பாளுக்கு வளகாப்பும் செய்கிறாங்கன்றீங்க, பாலபிஷேகமும் செய்கிறாங்கன்றீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? வளகாப்பு ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அம்பாளுக்கு நம்ம ஒரு வளையலால் மாலை அணிவிச்சு, கோவிலில் எப்படி செய்யணும் வீட்டில் எப்படி செய்யணும் தனித்தனியாக சொல்லிடுறேன். முதல்ல இப்போ நம்ம கோவிலில் போய் பண்ணுறோன்னா நம்ம கையால் வளையல் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு வளையல் மாலை நாம் செஞ்சு சாத்தலாம். இல்லையா, வளையல் குங்குமம், அதாவது தாம்பூல பொருட்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு ஒரு 9 சுமங்கலி பெண்களுக்கு நாம் அந்த கோவிலில் அதை தானமாக தரலாம். எதனால் இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது வளையல் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? வீட்டில் கல்யாணம் ஆகியிருப்பாங்க, ஆனால் குழந்தை இருந்திருக்காது. ஸோ குழந்தை வரம் வேணும் இல்லையா? ஸோ ஒரு குழந்தை வரம் வேண்டணுன்றவங்களுக்கு வளையலை கொண்டு போய் நம்ம தானமாக, அதாவது தாம்பூல பொருளோடு சேர்த்து கொடுக்கும்போது கோவிலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டிலையும் அந்த வளகாப்பு நிகழ்ச்சி வளையலோசை கேட்குற காலம் சீக்கிரமே வரும்ன்றது நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சிறந்த வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம். இது நம்ம கோவிலில், அதே மாதிரி கோவிலில் அம்பாளுக்கு அன்றைக்கி எல்லாமே வளையல் மாலை சாத்தியிருப்பாங்க, வளையல் இது போட்டிருப்பாங்க, அபிஷேகம்லாம் நடக்கும். நீங்களும் அபிஷேகத்துக்கு தேவையான வளையல் வாங்கி கொடுங்க, அவங்க வளையல் மாலை கட்டுவாங்க அதை வச்சு. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்னு வச்சு கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு தேவையானது நீங்கள் செய்யலாம். இதே நான் விரதமாக இருக்கிறேன், இது கோவிலில் செய்கிற வழிபாடு, அங்கே கொடுக்குற பிரசாதத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒன்று முறை. இன்னொன்று, வீட்டிலே நம்ம செய்யணும்னா அதே மாதிரி வளையல்லாம் வாங்கி வச்சு ஒரு மாலையாக கோர்த்து நம்ம வீட்டில் அம்பாள் படம் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமி சிலை இருக்குன்னா மகாலட்சுமி சிலைக்கு போடலாம்,
பண்ணலாம். அம்பாள் படம் தாங்க இருக்குது, சிலை கிடையாதுன்னா படத்துக்கு கூட நீங்கள் அழகாக வந்து மாலையாக வந்து கோத்து போட்டு வழிபாடு பண்ணலாம். இதுக்கு என்ன விரதம், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம சொல்லும்போது பாலபிஷேகம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? வளையல் அபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும். அது எங்க பாலபிஷேகம் அம்பாளுக்கு எடுக்கிறாங்கன்னா, அம்பாள் ருதுவான நாளும் இந்த ஆடிப்புற திருநாளுன்றது தான் இதோட விசேஷம். அப்போ அம்பாளை குளிர்விக்கணும் இல்லையா? குளிர்விக்கிறதுக்காக பாலாபிஷேகம் எடுத்துட்டு போய் அன்னைக்கு வந்து பாலாலே அபிஷேகம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. ஸோ இதுதான் ஆடிப்புற திருநாள் அன்னைக்கு சில கோவில்ல, அம்பாள் கோவில்ல பாலாபிஷேகம் எடுக்கிற வழக்கமும் இருக்கு. இதுதான் வந்து காரணம் இதோடது. ஸோ எதனால வந்து இப்போ ஆண்டாள் நாச்சியார் அவதரிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் வந்து கீதா உபச்சாரம் பண்ணாரு. அது எல்லாருக்கும் தெரியும். கீத கோவிந்தம் பண்ணாரு. கீதா உபச்சாரம் எல்லாருக்கும் பண்ணிட்டு வந்தாரு. அப்புறம் அங்கேருந்து பார்க்குறாரு பூலோகத்தை. மக்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, பின்பற்றுறாங்களா அப்படின்னு எட்டி பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா, மக்கள் இன்னமும் இது கீதா உபதேசத்தை யாருமே ஃபாலோ பண்ணலை. இன்னமும் சண்டை சச்சரவு, ஏன் இப்படி வந்து பொறாமை, கெட்ட எண்ணம், அடுத்தவங்களை வந்து சாட்சி பிடிக்கிறது, இப்படி இல்லாமல் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தார். ஒருவேளை நாம் சொன்ன முறை சரியில்லையோ, சரி ஆளை மாற்றி பார்க்கலான்னு அப்படியே இந்த பக்கம் மகாலட்சுமி பக்கம் திரும்புகிறாரு. தாயார், அப்பப்பா ஆளை விடுங்க, ஒரு தடவை என்னை கூட்டிகிட்டு போய் என்னை ராவணன் வந்து கடத்தின்னு போயிட்டான், நீங்கள் இல்லாமல் நான் பூலோகத்திற்கு செல்ல மாட்டேன் தனியாகன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பூமாதேவியை பார்க்குறாரு. பூமாதேவி அழகாக ஒரே வார்த்தை தான் கேட்டேன், எப்பங்க போகலாம்? எவ்வளோ ஒரு அழகான பதில் பாருங்க, எப்போ போகலாம்? இதுதான் கணவன் மனைவி, சிறந்த கணவன் மனைவிக்கு உண்டான. அப்போ உங்களுக்கு சிறந்த காலம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி அவதரித்த திருநாள் தான் அம்பாள் வந்து ஆடிப்புறம் வந்து அவங்க அவதரித்ததா ஒரு வரலாறு இருக்குது. இப்போது சரி, விரதம். இப்போ விரதம் எப்படிங்க இருக்கணும்னா, இப்போ 2 விஷயம் இதில் வந்து என்ன பலனுக்காக நம்ம விரதம் இருக்கலாம்னா, கல்யாண வரம் வேண்டி ஒரு ஆணோ பெண்ணோ யார் வேணாலும், ஆண்களுக்கு இருக்க முடியலன்னா தாய் இருக்கலாம், பெண்களாக இருக்கும்போது அந்த பெண்ணே இருக்கலாம் விரதம். ரொம்ப நல்லது. காலையிலேருந்து சுத்தபத்தமாக இருந்து குளித்து நம்ம வீட்டில் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி அம்பாள் பாராயணம் எல்லாம் பண்ணி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து 6 மணிக்கு மேலே கோயிலில் போய் பூஜையெல்லாம் கலந்துட்டு விரதத்தை முடிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, நாங்கள் சில மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கோம், எங்களால் அது செய்ய முடியாதுன்றவங்க எளிமையான உணவுகளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். தப்பே கிடையாது. இப்படி தான் இருக்கணும்னு யாரும் சொல்லலை. இருந்தால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் விஷயம். அதுக்கும் பலன் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவனை எப்படி உள்ள உருகி கண்ணு சிந்தி வழிபடுறோங்கிறது தான் முக்கியமே ஒழிய, எப்படி எந்த முறையில் வழிபடுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளோட ஆத்மா, நம்மளோட உள்ளுணர்வு எல்லாம் அந்த ஆண்டவனை தியானிக்கணும், அவ்வளோதான். அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு இது. கல்யாணம் வர வேணும், எனக்கு கல்யாணம் நல்ல இது நடக்கணுன்றவங்க அப்படி இருக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி கல்யாணம் வர வேணுன்றவங்களுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் குழந்தை வரம் எங்களுக்கு வேணும், அப்போ இதே தான். குழந்தை வரணும் வளைகாப்பு. வளைகாப்புக்கு தான் அந்த வளையல் கோயிலுக்கு செய்யலாம். வீட்டிலையும் நீங்கள் வளையல் மாலை வாங்கி செஞ்சு வீட்டிலேயே சாமி படத்துக்கு நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாமே சாமிக்கு நம்ம எப்படி நலங்கு வச்சு கும்பிடுவோம், சந்தனம் மஞ்சள் குங்குமம், அதே மாதிரி படத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அது அந்த படத்தை எது மேலே வைக்கணும் தெரியுமா? ஒரு அழகான மனை வாங்குங்க, அந்த மனை மேலே அழகாக கோலத்தை போடுங்க. அதுக்கு மேலே ஒரு சிவப்பு துணியை விரித்து அம்பாள் படம் இருந்தால் படம், இல்லை அம்பாள் சிலை இருந்தால் சிலை. எப்படி நம்ம வீட்டில் ஒரு வளைகாப்புக்கு செய்வோமோ அதே மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சு பன்னீர் தூவி ஆரத்தி போடுவோம்ல, அதே மாதிரி செய்யணும் அம்பாள் படத்துக்கு. செஞ்சு முடிச்சுட்டு அந்த படத்தை எடுத்து எந்த இடத்துல எடுத்தீங்களோ அங்கே வச்சுட்டு, அந்த மனம் மேலே எந்த பெண்ணுக்கு நமக்கு வந்து குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெண்ணை அந்த மன மேலே உட்கார வச்சு அம்பாள் கிட்ட வேண்டி, எப்படி உங்களுக்கு இந்த வளைகாப்பு விஷயம் நாங்கள் செஞ்சோமோ அதே மாதிரி என் பெண்ணுக்கும் சீக்கிரமே வளைகாப்பு விழா எங்கள் வீட்டில் வந்து வளையல் ஓசை கேட்கணுமா தாயின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஆத்தால எப்படி அம்பாளுக்கு செஞ்சீங்களோ அதே மாதிரி உங்கள் பொண்ணை உட்கார வச்சு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் குடும்பத்தில் சீக்கிரமே வள ஓசை கேட்கும், குழந்தை வரும் சீக்கிரமே அம்பாள் பண்ணுவாள். இதுதான் வந்து அந்த முறை. இந்த மெத்தடில் நாம் செய்யலாம் குழந்தை வரம் வேணுன்றவங்களுக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இது என்ன மாதிரி பாராயணம் பண்ணலான்னா, அம்பாளுக்கு வந்து நம்ம பாராயணம் பண்ணோன்னா இந்த ஆடி மாதம் ஒன்றே ஒன்று அபிராமி அந்தாதியோட ஒரு
சிறந்த பாராயணம் இருக்கவே முடியாது. அம்பாளையே அந்த அபிராமி அந்தாதி நீங்கள் ஃபுல்லாக பாராயணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஆண்டாள் நாச்சியாருக்குன்னா நமக்கு தெரியும், திருப்பாவை ஒரு பாசுரம் இருக்குது. அந்த 30 பாடலுமே நீங்கள் பாடலாம் அம்பாளுக்கு. இல்லை பெருமாள் போற்றிகள் எது வேணாலும் பாடலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். பெருமாள், தாயார், பூமி தேவி எல்லாமே ஒன்று தான். அதனால் அது சம்மந்தமாக அதுக்குண்டான பாடல்களை நீங்கள் பாடி சாமிக்கும் இதுக்கும் வளையல் மாலை சாத்தி செஞ்சு இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடி போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டிய வண்ணம் தருவார் அம்பிகை அம்பாள் தாயார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அபிராமி அந்தாதி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பேராதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஏன்னா நான் போடுற இந்த பதிவை நாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நல்ல வியூஸ், நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷம். நீங்கள் எதை நினச்சி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறீங்களோ அது நடக்கணும்னு நானும் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த வேண்டுதல் நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.